விஜய் டிவியில் எதுவுமே அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ நீயா நானா வந்து வேற ஒரு நிறுவனம் பண்ணுறாங்க, குக் வித் கோமாளி வேற ஒரு நிறுவனம், சூப்பர் சிங்கர் வேற ஒரு நிறுவனம், எல்லா நிகழ்ச்சியிலும் பிரியங்கா இருக்கிறாங்க. அப்போ பிரியங்காவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கமாண்டிங் பண்ணக்கூடிய இடம் வந்து ஆங்கரிங் போஸ்டிங். அப்போ அவங்க கண்டஸ்டண்டாக வர்றாங்க. நீ வந்து என்னை வந்து ஆங்கரிங் கமெண்ட் பண்ணுறியா, நீ வந்து என்னை கட்டுப்படுத்துறியா அப்படிங்கிற ஒரு ஈகோ. மணிமேகலையை வந்து பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து எனக்கு அப்படி ஒரு வேலையே எனக்கு வேணாம், அப்படி எனக்கு ஒரு பணமே வேணாம், அப்படி எனக்கு ஒரு புகழே வேணாம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட டிப்ரெஷனில் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்க அப்போ ஷோ ப்ரொடியூசர் வந்து அந்த இடத்துல கண்டிச்சிருக்கணும், இல்லை அந்த காட்சியை நீக்கியிருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ மணிமேகலையை நீங்கள் டார்கெட் பண்ணிருக்கீங்க, மணிமேகலையை நீங்கள் திட்டமிட்டு வெளியேற்றிருக்கீங்க, அவமானப்படுத்தி வெளியேற்றிருக்கீங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சமையல் மற்றும் நகைச்சுவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு தொகுப்பாளினியாக இருக்கக்கூடியவர் திருமதி மணிமேகலை வந்து ஷோ விட்டு விலகி இருக்கிறாங்க. அந்த ஷோ விட்டு விலகிறதுக்கான காரணம் அந்த நிகழ்ச்சியிலேயே கண்டஸ்டண்ட்டாக போட்டிருக்கக்கூடிய சக தொகுப்பாளினி தான் காரணம், அந்த தொகுப்பாளினி யாருன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோ போட்டு நான் இவங்களால தான் விலகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்குது. பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு வராங்க. என்ன நடந்துட்டு இருக்குது சார்? இல்லை, குக் வித் கோமாளி விஜய் டிவியில் 5 சீசனாக போயிட்டுருக்கு. அதை ஏற்கனவே மீடியா மேஷன்ன்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. செஃப் தாமுவும் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் தயாரிச்சுக்கிட்டு இருந்த மீடியா மேஷன் கம்பெனி வேறு ஒரு சேனலுக்கு போயிட்டாங்க, சன் டிவி போயிட்டாங்க. அதில் வந்து வெங்கடேஷ் பட்டு அந்த பக்கம் போயிட்டார், தாமு இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்போ சீசன் 5 வந்து வேறொரு நிறுவனம் அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிறாங்க. அதுக்கு ஆங்கராக வந்து மணிமேகலை கண்டஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே வருவாங்க. அதில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்தவங்க தான் விஜய் டிவியினுடைய புகழ் பிரியங்கா தேஷ்பாண்டே வர்றாங்க. வர்றப்போ தான் பிரியங்காவுக்கும் அவங்க மணிமேகலைக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன முட்டல் மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு ஆரம்பத்தில். அது பிரியங்கா கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்த பிறகுமே ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்கு மைல்டாக. அது ஒரு கட்டத்தில் என்னென்னா, திவ்யா துரைசாமி வாழை படத்தில் நடித்த திவ்யா துரைசாமி வந்து அதில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிறாங்க. அவங்க எலிமினேட் ஆகி வெளியில் போகிறப்ப பிரியங்காவை பார்த்து எப்பயும் போல் விஜய் டிவியில் பண்ணுவாங்க இல்லையா, கட்டி பிடிச்சி ஆற தழுவி அழுது அந்த மாதிரி போகிறப்ப மணிமேகலைக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டிருக்கு. நம்ம தான் ஆங்கரு, நம்மளை இது பண்ணுவோம், ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு காட்சி நடந்தால் விஜய் டிவியில் அதான் ப்ரொமோவில் எடுத்து போடுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளை ஓரம் கட்டப்படுறோமோ, இது வேணுங்கிற திட்டமிட்டு பண்ணப்படுறதா, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து உள்ளே வந்தது வந்து இணைய வந்து தான் நீங்கள் வந்து ஓரம் கட்டுற மாதிரியான நிகழ்ச்சிகள் பண்ணி நீங்களே எல்லா விஷயத்தையும் டேக்கர் பண்ணிக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் வைஸை தலையிடுறீங்க, எப்படி ஓப்பன் கார்டு கொடுக்கணுங்கிற மாதிரி நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. அப்போ மறைமுகமாக இந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு இதாக ஒரு மௌனமாக இருந்த விஷயம் பெரிய வாக்குவாதமாகி 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதமாயிருக்கு செட்லே. அப்புறம் கோச்சிட்டு போய் இவங்க கேரவனில் பிரியங்கா உட்காந்துட்டாங்க. இந்த பக்கம் மணிமேகலையை கொண்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. 2 தரப்பையும் பேசி பார்த்துருக்காங்க, ஒன்றும் முடியல. நிறுவனம் என்ன செஞ்சுருக்குன்னா, பிரியங்காவுக்கு தான் அவங்க சப்போர்ட்டாக இருந்திருக்கு. மணிமேகல்கிட்ட வந்து நீங்கள் சீனியர் அவங்க ஆங்கரு, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அவங்கள்ட்ட நீங்கள் இப்போ இவங்க தானே சீனியர் ஆங்கர். ஏன்னா 10-15 வருஷமாக இவங்கள தானே நம்ம வேற ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்திலையும் பார்த்துருக்கோம், இப்போ இதுலேயும் பார்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில். இல்லை, 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க தான். ஒரே காலகட்டத்தில் வந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது பெரிய முற்றிலுமாக நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு வெளியில் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் வந்து சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் வேலை செய்ய முடியாது, நான் இந்த இடத்துலேருந்து விளையிறேன் அப்படின்றாங்க. எனக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது, தன்மானம் சுயமரியாதை முக்கியம்னு போடுறாங்க. அதனால் தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் மணிமேகலைக்கு தொடர்ந்து ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆதரவாக எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மணிமேகலைக்கு ஏன் இவ்வளோ செல்வாக்கு கூடுச்சு அப்படின்னா, மணிமேகலையை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்ஸ்டா பக்கமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போடுவாங்க. வீடு வாங்கினது, கார் வாங்கினது, ஆரம்ப காலத்திலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் இந்த ஊருக்கு போகிறேன், இன்றைக்கி இந்த ஷோ பண்ணுறேன், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மக்களோட கனெக்ட்லேயே இருப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து கூடிருச்சு. இப்போ மணிமேகலையை ஃபாலோ பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்னென்னா மணிமேகலையினுடைய எல்லா கதையும் தெரியும். மணிமேகலைக்கு மேரேஜ் பண்ணது, வீட்டில் எதிர்ப்பாக இருந்தது, அதற்கு இப்போ தனியாக இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் வந்தது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரியும். அந்த நேரத்தில் தம்ம கூடிய ட்ராவல் பண்ணுற ஒரு பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து இப்படி சொன்னோடனே அது பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணப்பட்டு பிரியங்கா மேலே வந்து எல்லோரும் வந்து பாய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியங்கா மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் இந்த பிரச்சனை போய் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு
பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ இந்த பிரியங்கா தேஷ்பாண்டேனால பல ஆங்கர்ஸ் வந்து அந்த சேனல்லேருந்து வெளியே போனதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இவங்க வந்து தான் தான் ஒரு மிகப்பெரிய ஆங்கர் அப்படின்னு நிரூபிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, தன்னுடைய இடத்த தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே நாஞ்சில் விஜயன் கூட இதே மாதிரியான குற்றச்சாட்டை சொல்லிட்டு போனார். அப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் எதுவுமே அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ நீயா நானா வந்து வேற ஒரு நிறுவனம் பண்ணுறாங்க, குக் வித் கோமாளி வேற ஒரு நிறுவனம், சூப்பர் சிங்கர் வேற ஒரு நிறுவனம், சீரியல் வேற கம்பெனியில் கொடுத்து பண்ணுறாங்க. அப்போ விஜய் டிவியினுடைய ப்ரொடக்ஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. விஜய் டிவியில் ஒரு தனியார் நிறுவனம், இப்போ நான் ஒரு அமைப்புக்கு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அந்த கம்பெனியின் சார்பாக போய் நான் அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறேன்னா எங்களுக்கு நம்மளோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு என்னுடைய பைலட் ட்ராக்கை வாங்கி பார்த்துட்டு ஓகேனா எனக்கு அந்த கம்பெனி நீங்கள் ஒரு கேம் ஷோ பண்ணுங்கள், ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ விஜய் டிவி தான் வெளியில் கொடுத்து பண்ணுது. விஜய் டிவிக்கு நேரடியாக அதில் எதுவுமே சம்மந்தம் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் கூட விஜய் வேற ஒரு நிறுவனம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொடர்ந்து பிரியங்கா மட்டும் அங்கே இருக்காங்க. அதுதான் பெரிய கேள்விக்குறி. இப்போ மீடியா மேஷன் போயிடுச்சு, வேற ஒரு ஏதோ பாக்ஸ் ஒரு கம்பெனி வந்திருக்கு, மெர்க்குரி 2 ஆல்ரெடி வந்து நியாரணா பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை நிறுவனங்கள் மாறி மாறி உள்ளே வந்து வேறு வேறு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா நிகழ்ச்சியிலும் பிரியங்கா இருக்கிறாங்க. அப்போ பிரியங்காவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. பிரியங்காவை விஜய் டிவி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ரெஃபர் பண்ணுறாங்க, ப்ரெஷர் பண்ணுறாங்க, பிரியங்காவுக்கு பேக் போனாக இருக்கிறாங்கங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்படிங்கும்போது விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து என்னென்னா விஜய் டிவியால் ஃபேமானவங்களை மேலும் மேலும் வளர்த்து விடுவாங்க, அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போவாங்க. அதுக்கு சிவகார்த்தியிலேருந்து பார்த்துக்கலாம். சிவகார்த்தியனாக இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும். கேபிஒய் பாலாவெலாம் கண்டஸ்டண்ட்டாக வந்த பையன் தான், அப்படியே டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து பெரிய ஆங்கராக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ விஜய் டிவியோடைய ப்ராடக்டாக இருக்கணும், அவங்க வெளியில் போயிடக்கூடாது, இதை விஜய் டிவி பயன்படுத்திக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு கிடையாது. ஆனால் அது குறிப்பிட்ட மற்ற ஆட்களை உள்ளே விடாமல் பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எல்லா நிகழ்ச்சியும் வெளியில் ஆட்கள் பண்ணுற நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எப்படி இவங்கெல்லாம் கண்டினியூவாக வர்றாங்க? அப்போ அந்த வெளியே ஆட்கள் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கு இவங்க கண்டிஷன் போடுறாங்களா? நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் பண்ணுங்கள், இவங்க தான் ஆங்கராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது அவங்க அக்ரிமெண்ட்லங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த மாதிரியான ஒரு பேக்கப் விஜய் டிவியில் பிரியங்காவுக்கு இருக்குது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் மணிமேகலையும் 2 பேருமே வந்து சன் மியூசிக்லேருந்து வந்தவங்க தான், ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க தான். 2 பேருக்குமே ஒரு 15 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் தான். அப்படிங்கும்போது மணிமேகலை அங்கே கண்டஸ்டண்ட்டாகவும் அது ஆங்கராகவும் இருக்கிறப்ப அதை வந்து பிரியங்காவால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் பார்க்கணும். நீ என்னையை வந்து ஆர்டர் போடாத, இப்போ ஆங்கர்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரு கமாண்டிங் பண்ணக்கூடிய இடம் வந்து ஆங்கரிங் போஸ்டிங். அப்போ அவங்க கண்டஸ்டண்ட்டாக வர்றாங்க. நீ வந்து என்னையை வந்து ஆங்கரிங் கமெண்ட் பண்ணுறியா, நீ வந்து என்னையை வந்து கட்டுப்படுத்துறியா, நீ சொல்கிற விதிகளுக்கு நான் அவுட்புட் நடக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ அப்படிங்கிற 2 பேருக்குமே வந்துருச்சு. அது அந்த ஆரம்பத்துலேருந்தே பிரியங்கா உள்ளே வந்ததுலேருந்தே ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக சண்டையாக வெடிச்சிருக்கு. அது 2 தரப்பு சமாதானம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நடந்திருக்கு. அப்போ இதில் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பிரியங்காவுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறாங்க, பேக் போனாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மணிமேகலை இஷ்யூலேயே மணிமேகலை பக்கம் நிற்கலைங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. அந்த நிறுவனம் விஜய் டிவி கிடையாது, அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் மணிமேகலை சைடில் சப்போர்ட்டாக இல்லை, மணிமேகலையை வந்து பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து எனக்கு அப்படி ஒரு வேலையே எனக்கு வேணாம், அப்படி எனக்கு ஒரு பணமே வேணாம், அப்படி எனக்கு ஒரு புகழே வேணாம் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட டிப்ரெஷனில் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்போ பிரியங்காவுக்கு ஒரு பேக்கப் இருக்குது, பிரியங்காவை ஒரு புஷ் பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் கிடையாது. இப்போது கடந்த 4 சீசன்கள்லையுமே சரி, 4 சீசன்களுமே மக்களால் பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. ஆனால் இந்த வரவேற்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பயணித்த டீமை சேர்ந்த சில பேர்லாம் வெளியே போனாங்க. இந்த வெங்கடேஷ் பட் சார்லாம் வெளியே போனாப்புல இல்லைங்களா? இப்போ அவங்கள தொடர்ந்து இப்போ மணிமேகலையும் வெளியே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் வந்து சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. கண்டிப்பாக அது பரிசீலிக்கப்படக்கூடிய இடத்தில் விஜய் டிவி தான் இருக்குது. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நாஞ்சில் விஜயன் வச்சிருக்கிறாரு, பலரும் அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மேல் விஜய் டிவி வந்து ஒரு பரிசீலனை பண்ண வேண்டிய இடத்துல விஜய் டிவி தான் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. இப்போது பிரியங்கா தேஷ்பாண்டே முன்னாடி ஒரு கேம் ஷோவில் பங்கேற்றுருக்கிறாங்க. அது வந்து ஒரு வீட்டில் வந்து 100 நாள் இருக்க மாதிரியான ஒரு ஷோ. அந்த ஷோவில் வந்து நிரூப் அப்படிங்கிறவர் வந்து சொல்கிறாரு, அதாவது இவங்களுடைய குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருத்தவங்களை இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள காலி பண்ணுற வரைக்கும் இவங்க சும்மா விட மாட்டாங்க
அப்படிங்கிற மாதிரியான ஒரு காணொளி வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது. இவங்க அப்படிதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இல்லை, அது பர்சனலாக வந்து அவங்களுடைய பழகிய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். பழகிய ஆட்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போ நம்ம அதை வந்து ஏற்றுக்கிட்டு தான் முடியும். ஒரே வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு அவங்க 50 நாள் 40 நாள் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் அவர் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அதான் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. அப்போ அதை தான் மணிமேகலை மீதும் பாய்ந்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுல்ல. இப்போ மணிமேகலையை டார்கெட் பண்ணப்பட்டாரா? ஏன்னா அன்றைக்கி இங்கே விஜய் டிவியை பொறுத்தவரைக்கும் 2 ஃபீமேல் ஆங்கர் தான் இன்றைக்கி ஃபெமிலியராக இருக்காங்க. டிடி இருந்தாலும் டிடி சில விஷயங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, வெளியில் போயிட்டாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில நிகழ்ச்சியிலேயே டிடி பண்ணிகிட்டு இருக்காங்க. டிடி ஸ்டுடியோங்கிற பேரில் அவங்க தனியாக கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி பேரில் விஜய் டிவிக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் ஸ்க்ரீன் வரதில்லை டிடி. பட் இப்போ ஆங்கருங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். அப்போ பிரியங்காவுக்கு ஒரு காம்படேட்டர்னா மணிமேகலை மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க அங்கே. மற்றபடி நிஷா வந்து அவங்களுக்கு பெரிய காம்படேட்டராக அவங்க எடுத்துக்கிற மாட்டாங்க. அந்த காம்படேட்டரை பார்க்குறப்ப அடுத்த காம்படேட்டர் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்க சில வேலைகள் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது மணிமேகலை அவர்கள் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை வந்து காணொலி மூலமாக வெளியே தெரிவிச்சிருந்துருக்கிறாங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே கிட்ட மன்னிப்பு கேளுங்க, நீங்கள் மன்னிப்பு அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது இவங்க, ஆனால் பாதிக்கப்பட்டவங்க யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இது ஒரு வகையான மீடியா பாலிடிக்ஸ் மாதிரி தானே தெரியுது. அப்போ இந்த மீடியா பாலிடிக்ஸுங்கிறது நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லேருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் மீடியாக்குள்ளே பாலிடிக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஒருவர் நீங்கள் வேலைக்கு எடுக்கிறப்பயே அவர் என்ன சித்தாந்தம், என்ன மாதிரியான பேக்ரவுண்டுங்கிற மாதிரியான நிலைமைக்கு இன்றைக்கி போயிடுச்சு. அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே வர்றப்போ பிஹைண்ட் ஸ்க்ரீன் இருக்கிறப்ப வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது. ஆன் ஸ்க்ரீன் வர்றப்போ நீங்கள் என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட பாலிடிக்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு 25 வருஷம் அந்த மீடியாவில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து எல்லா சேனல்லையும் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸினில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சேனல்ஸில் சேட்டலைட் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கே என்ன நடக்கும், என்ன பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது பிஹைண்ட் ஸ்க்ரீன் நடக்கும், இல்லை டெக்னிக்கல்குள்ளே நடக்கும். ஆன் ஸ்க்ரீனில் இப்போ வந்து வெளியில் வந்திருக்கு. விஜய் டிவியில் பார்க்குறது இங்கே வெளியில் தெரிஞ்சதுனால பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லா சேனல்லையும் இருக்கும். சிலர் நிறுவனத்தை கூட ரொம்ப நெருக்கமாக இருந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு புதுசாக வர ஆட்களை வந்து அந்த நிறுவனத்துக்கு கூட சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு வர புதுசாக வர ஆங்கரை காலி பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு யாரும் வந்துடக்கூடாதும்பாங்க. சப்போஸ் அந்த முக்கியமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆங்கர் எதனா ஒரு நாள் வரல, அந்த இடத்துல வேறு ஒருத்தரை வச்சு அன்றைக்கி நிகழ்ச்சி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த பழைய ஆங்கருக்கு தாங்கவே முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்குள்ளே என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுவார். அந்த மாதிரி நிறையா நடக்கும். நைட்டில் ஃபோனை போட்டு இது பண்ணுறது, இந்த பக்கம் மாறி மாறி சண்டை போடுறதான விஷயங்கள்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது இந்த மாதிரி மீடியாக்குள்ளே. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அது ஒரு நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படிங்கும்போது சமீபத்தில் கூட ஒரு பிரபலமான ஒரு சேனலில் 2 ஆங்கருக்கு பிரச்சனை வந்து ஒரு ஆங்கர் வெளியில் போனார். அதுக்கு சொல்லப்படக்கூடிய நிறுவனத்துக்கு எனக்கு பிரச்சனை, அந்த 2 ஆங்கருக்குள்ளே தான் பிரச்சனை. அவர் தனியாக போய் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து மீடியாக்குள்ளே இருக்கும். அது எந்த நிறுவனமாக இருந்தாலுமே அந்த நிறுவனத்தை நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜாலரா போட்டு போகக்கூடிய ஆட்களே வச்சுக்கிடுவாங்க. அப்போ அந்த ஆட்களை என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்து உள்ள ஆட்களை காலி பண்ணுவாங்க. இது மீடியா மட்டும் கிடையாது, எல்லா துறையிலையும் இருக்கக்கூடியது. மீடியாவிலும் அது அதிகமாக இருக்கிறது. இப்போ விஜய் டிவி மாதிரி விஜய் டிவியில் நீங்கள் போய் செலிப்ரிட்டி ஆகிட்டாலே போதும், உங்களுக்கு பேர் புகழ் பணம் கிடைச்சிடும், உலகம் முழுக்க பயணம் பண்ணிடலாம், வீடு கார் வாங்கி கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிடலாம். விஜய் டிவி ஃபேம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு உச்சம் இருக்குது இன்றைக்கி. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இந்த போட்டிகளும் இருக்கும். அந்த போட்டியினுடைய வெளிப்பாடாக தான் இந்த சம்பவத்தை பார்க்க வேண்டியது. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இதோடைய ஆரம்ப புள்ளி யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவில் கண்டஸ்டண்ட்டாக வந்த இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸினுடைய சுஜித்ரா தான். ஏன்னா அவங்க தான் கொளுத்தி போடுறாங்க. ஏன்னா மணிமேகலை வந்து ஒழுங்காக ஆங்கர் பண்ணுறதில்ல, ஒழுங்காக வெல்கம் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி எப்படி வெல்கம் பண்ணுங்கிறத பிரியங்கா பார்த்து கற்றுக்குங்க அப்படின்னு அந்த இடத்துலையே அவங்கள வந்து என்ன சொல்ற அவங்க வேலையை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல். நீங்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு நிறுவனம் உட்கார வச்சுருக்கு, அந்த இடத்துல கோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப நீங்கள் வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் சொல்கிறத செஞ்சுட்டு தான் போகணும். எல்லாருமே பேமெண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, எல்லோரும் பேமெண்ட் கொடுத்தா. அப்போ வந்து வெளியிலேருந்து வந்து நீங்கள் ஒரு ஆங்கரை வந்து அங்கே வந்து மட்டம் தட்டுறது அந்த நிகழ்ச்சி நடத்துனவங்க, அப்போ ஷோ ப்ரொடியூசர் வந்து அந்த இடத்துல கண்டிச்சிருக்கணும், இல்லை அந்த காட்சியை நீக்கியிருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ மணிமேகலையை நீங்கள் டார்கெட் பண்ணிருக்கீங்க, மணிமேகலையை நீங்கள் திட்டமிட்டு வெளியேற்றிருக்கீங்க, அவமானப்படுத்தி வெளியேற்றிருக்கீங்க. இன்றைக்கி எல்லோரும் மணிமேகலை பக்கம் நிற்கிறாங்கன்னா இந்த ஒரு சம்பவம். சுஜித்ராங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க உள்ளே வர்றாங்க, ஒரு கண்டஸ்டண்ட்டாக வர்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த நிறுவனம் இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படியே சொல்லியிருந்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இது வந்து இப்போ நிறுவனம் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குது,
மணிமேகலை ஒரு தனியாக வந்து அவங்க வந்து கார்னர் பண்ணுறாங்க தானே இருக்குது. அப்போ மணிமேகலையினுடைய அரசீற்றத்திற்கு எல்லாரும் ஆதரவு அப்படிங்கிறது நியாயமான ஆதரவாக தான் இருக்குது. இந்த தனியார் தொலைக்காட்சியில் வந்து இது போலவே ஒரு அரசியல் வந்துட்டு போன வருஷம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 நாள் வீட்டில் இருந்து அந்த மாதிரியான கேம் ஷோவில் வந்து பிரதீப் ஆண்டனிங்கிற ஒருத்தரை வந்துட்டு வெளியேற்றினாங்க. அந்த பிரதீப் ஆண்டனியை வெளியேற்றுனது கூட கமல்ஹாசனுடைய பாலிடிக்ஸ்னால தான் வந்து அவர் வெளியே அனுப்பப்பட்டார். இப்போ அவரே ஷோ விட்டு விலகி நின்றுருக்காரு. இப்போ இவங்களும் இப்படி நடந்திருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் மேலே தான் வந்து சில கேள்வி. ஆமாம், கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள் தான். இப்போ நீங்கள் அது பிக் பாஸ் பண்ணக்கூடிய நிறுவனம் வேறு, அவங்க எல்லா லாங்குவேஜும் ஒரே ஆள் தான் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அந்த நிறுவனத்துக்கும் விஜய் டிவிக்கும் எந்த சம்மந்தமும் முடியாது. அவங்க இப்போ அந்த ப்ரோக்ராமை எடுத்து ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொடுப்பாங்க, இவங்க ஆடை பஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த நிறுவனங்கள் எடுக்கிற முடிவு தான், அது யாருக்கு ஃபேவராக இருக்கணும், யாருக்கு இதாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணால் அது கண்டென்ட் ஆகுமா, அது டிஸ்கஷன் ஆகுமா, அது வைரல் ஆகுமான்னு சில இதை வேணும்னே திட்டமிட்டு பண்ணணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க 100% ஸ்கிரிப்டட் தான். அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிளானட் தான். அதை நம்ம பார்த்து இன்னும் சேஷப்படாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்படிங்கும்போது இதை ஒரு கண்டென்ட்டாக கொண்டு வந்து வைரல் ஆக்கிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற விஷயம் பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.